உதயநிதியை வச்சு கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உதயநிதி ஒளரி கொட்டியது என்ன, பாமக தலைவருடைய கோபத்திற்கான காரணம் என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்கு ஒரு எத்தப்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க நமக்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கணை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்ளும். சாராய கடையை மூடுங்கன்னு சொன்னா எங்க தாத்தாவுக்கு ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறாரு உதயநிதி. உதவாத உதயநிதி அவர்களே, இன்னைக்கு உங்க அப்பா தானங்க சிஎம்மா இருக்கிறாரு, இன்னைக்கு டாஸ்மாக மூடலாமே. அப்ப தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கறதுக்கு தான் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிறீங்க, அப்படிதான் சொல்ல வரீங்க. அப்ப ஓட்டு போடலன்னா தமிழ்நாட்டு மக்கள் அழிஞ்சா பரவாயில்லை, செத்தொழிஞ்சா பரவாயில்ல, சாராயம் குடிச்சு குடும்பம் குட்டிச்சாரா போனாலும் பரவாயில்லை, நீங்க மூட மாட்டீங்க. சாராய கடையை நடத்துறதுல முக்காவாசி பேர் உங்க ஆளுதானாமே. டாஸ்மாக் கடையை மூடிட்டா கல்லா கட்டவும் முடியாது, கமிஷன் கட்டவும் முடியாதாமே. அதனால தான் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கீங்க. நான் சொல்லலைங்க, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. நல்லா சொல்றீங்களேங்க, உங்க தாத்தாவுக்கு ஓட்டு போடலைன்னா தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குவாங்களாம். இதெல்லவா கொள்கை? கொள்கைன்னா இப்படிதானே இருக்கணும். இல்லைனாலும் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு கிழிச்சு தள்ளிட்டாங்க. இவர் பேசின பேச்சை, இவர் வளர்ன வளரலுக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரிச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்ப இது குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டமாவே கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க, துண்டை மாத்திக்கிற மாதிரி கொள்கையை மாத்திப்பீங்களா? உங்க தாத்தாவுக்கு ஓட்டு போடல, அதனாலதான் சாராய கடையை மூடலன்னு வளர்றீங்களே, இதெல்லாம் ஒரு காரணமாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் குட்டிச்சரா போறானுங்க சாராயத்தை குடிச்சு, அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? உங்க தாத்தாவுக்கு ஓட்டு போடாததான் உங்களுக்கு கவலையா? 45 வருஷமா இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறார். இதனால எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்கிறாரு. ஆனாலும் அதுல இருந்து பின்வாங்கல. ஆனா நீங்க என்னன்னா சாராய கடைய மூடுறதற்கு புதுசா ஒரு காரணம் சொல்றீங்க. இது என்னங்க கேலி முத்தா இருக்கு அப்படின்னு கட்டும் கோபப்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் வளரக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு அமைச்சராக தமிழ்நாடு பெற்றிருக்கு. பாத்தீங்களா, என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு, என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கும். கல்லா கட்டணும், கமிஷன் வாங்கணும், கொள்ளை அடிக்கணும், அதுக்காக இந்த தமிழ்நாடு குட்டிச்சவரா போனாலும் பரவாயில்லை, இந்த இளைஞர் சமுதாயம் வீணா போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சுக்கிட்டு திமுக செய்கின்ற அட்டூழியம் இருக்கு, அதுக்கு அளவே கிடையாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னு வச்சுக்கிங்க, தமிழ்நாடை என்னைக்கே கூறு போட்டு வித்து இருக்கும் திமுக. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாங்கனி சின்னம் பொருத்திய சட்டையும் வேஷ்டியும் கொடியும் மஃப்ளர் துண்டு போன்றவை தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளவும்.